Hi friends, welcome to Subscribe Me YouTube channel. Thanks for watching. Subscribe to channel bell button. More videos coming. ஹாய் நண்பர்களே, இந்த கதையில நம்ம பார்க்க போறது தங்கை என்று சொல்லி பக்கத்து வீட்டு பெண்ணை கரெக்ட் பண்ணி அவளை எப்படி சம்பவம் சென்றான் என்று பார்க்க போகிறோம். அவள் பெயர் மல்லிகா. அவளை யாராவது ஒரு முறை பார்த்தாலே உறுதியாக அவளை அவர்களுக்கு ஆசை ஏற்பட்டு இவளை இங்கே தள்ளி குகையில் தண்ணீர் வடித்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த சம்பவம் நடந்த போது எங்கள் ஊரில் திருவிழா நடந்தது. என் வீடும் மல்லிகா வீடும் 100 மீட்டர் தூரத்தில் உள்ளது. திருவிழா நடக்கும் இடம் எங்கள் வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. நானும் மல்லிகாவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். இருவருக்கும் இடையே நிறைய கேலியும் கிண்டலும் நடக்கும். சிரித்து விளையாடும் போது பலமுறை நான் அவளது தாவணியை இழுப்பேன். ஆனால் அவள் அதை பார்த்தும் எதுவும் சொல்ல மாட்டாள். மல்லிகா வீட்டில் எல்லாரும் திருவிழாவிற்கு சென்றதும் அவள் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தாள். நான் முன்பு சொன்னது போல திருவிழாவினால் கோவிலிலேயே எல்லோரும் பிஸியாக இருந்தார்கள். அப்போது மல்லிகாவின் அப்பா என்னை அழைத்து அவர் வீட்டுக்கு சென்று சில பொருட்களை எடுத்து வரச் சொன்னார். இந்த வேலை அவர்கள் வீட்டிற்கு சென்று செய்ய வேண்டியது. வீட்டில் பூட்டு இருந்தது. எனவே அம்மா எனக்கு சாவியின் கொத்தை கொடுத்து விரைவாக வேலையை முடித்து வரும்படி சொன்னார். நான் பொருட்களை எடுக்க அவர்கள் வீட்டை நோக்கி நடந்தேன். அவர்கள் வீட்டில் 2 அறைகள் உள்ளது. நான் வீட்டை திறந்து உள்ளே சென்று அந்த பொருளை எடுக்கச் சென்றேன். இப்பொழுது வீட்டில் யாரோ இருப்பது போல சத்தம் கேட்டது. நானும் அது கண்டு கொள்ளாமல் பொருளை எடுத்து வெளியே வரும்போது அதே சத்தம் திரும்பவும் கேட்டது. அது ஒரு விசித்திரமான சத்தமாக இருந்தது. அப்போதுதான் தெரிந்தது மல்லிகா வீட்டில் தான் இருக்கிறாள் என்று. ஆனால் நான் எதுவும் பேசவில்லை. மெளனமாக அவளது அறை அருகே சென்றேன். அங்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. எனவே கதவின் துளை வழியாக உள்ளே பார்த்தேன். ஏனென்றால் அவள் இனிய ஆடையை அணிந்து கொண்டு அவரை வீடியோவும் போட்டோவும் எடுத்துக் கொண்டிருந்தாள். அவள் இப்படி செய்து கொண்டிருப்பதை பார்த்த எனக்கு இது யாருக்காவது அனுப்புவதற்காக என யோசித்து அவளை குகையில் கடப்பாறையை விட ஆசைப்பட்டேன். ஆனால் மாமா என்னை விரைவாக பொருட்களை எடுத்து வரும்படி சொல்லியிருந்தார். தாமதமாகிவிட்டது என்று நினைத்தேன். எனவே இந்த வேளையில் அவசரப்படுவது சரியல்ல என்று முடிவு செய்தேன். மல்லிகாவுடன் எப்போது வேண்டுமானாலும் சுண்ணாம்பு அடித்துக் கொள்ளலாம் என நான் அவளது அறையில் இருந்து விலகி அவளிடம் கூப்பிட்டேன். மல்லிகா, நீ வீட்டில்தான் இருக்கிறாயா? அவள் திடுக்கிட்ட குரலில், ஆமாம், நீ எப்போது வந்தாய் என்றாள். நான் இப்போதுதான் வந்தேன் என்றேன். அவள் தனது அறை கதவை திறந்தாள். அவள் தன் கையை மறைக்க முயற்சித்ததை நான் பார்த்தேன். ஆனால் அவள் விரலில் ஏதோ ஒன்று படிந்திருப்பதையும் கண்டேன். நான் சாதாரண குரலில் இந்த சாமான்கள் தேவை என்றேன். அவள் 1 நிமிடம் காத்திரு, இப்போது வருகிறேன் என்றாள். பின்னர் குளியல் அறைக்கு சென்றாள். ஆனால் தன் ஆன்லாக் செய்யப்பட்ட போனை படுக்கையில் விட்டு சென்றிருந்தாள். நான் அதை எடுத்து பார்த்தேன். அதில் அவளின் புகைப்படங்களும் சில வீடியோக்களும் இருந்தன. மல்லிகா இவற்றை யாருக்கோ அனுப்புவதற்காக இப்போதே எடுத்திருப்பதாக உணர்ந்தேன். மல்லிகா சாமான்களை எடுக்கும் வரை நான் ரகசியமாக அவளது போனில் இருந்து எல்லா வீடியோக்களையும் எனது தொலைபேசியில் மாற்றினேன். பின்னர் சாமான்களை எடுத்து விழா இடத்திற்கு சென்றேன். இதை பற்றி மல்லிகாவிடம் எதுவும் பேசவில்லை. சரியான நேரத்திற்காக காத்திருந்தேன். விழா மாலை 8 மணிக்கு முடிந்தது. இரவு நான் என் அறைக்கு வந்தபோது அவளை பற்றி சிந்திக்க தொடங்கினேன். என் கைகளால் ஏதோ செய்தேன். அப்போது அவளது படங்களையும் வீடியோக்களையும் பார்த்து கொண்டிருந்தேன். அவள் எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறாள்! பார்த்தவுடன் இப்போதே அவளுடன் குகையில் சுண்ணாம்பு அடித்துவிட வேண்டும் என்று தோன்றியது. அந்த இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. அவளை எப்படி வசப்படுத்துவது என்று மட்டுமே எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனா சில நாட்களுக்கு பிறகு மாமா தொலைபேசியில், நாங்கள் அனைவரும் 10 நாட்களுக்கு வெளியூர் போகிறோம். மல்லிகாவுக்கு விடுமுறை இல்லை. அதனால் அவள் மட்டும் வீட்டில் இருப்பாள். நீ இரவில் என் வீட்டில் தூங்கிவிடு என்றார். நான் மகிழ்ச்சியாக ஓகே என்றேன். 2 நாட்களுக்கு பிறகு அனைவரும் ட்ரிப்பிற்கு சென்றனர். நான் இரவு உணவு சாப்பிட்டு அவளிடம் சென்றேன். அவள் என்னை அருகிலுள்ள அறையில் தூங்கச் சொன்னாள். நான் ஓகே என்று சொல்லி அறைக்குள் சென்றேன். அங்கே அவளை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்போது அவள் அறையில் இருந்து மீண்டும் ஒரு சத்தம் கேட்டது. நான் விரைவாக எழுந்து கதவின் துளை வழியாக மீண்டும் பார்த்தேன்.
தன் போனில் ஒரு வீடியோவை பார்த்து கொண்டிருப்பதை கண்டேன். பிறகு அவள் தனது குகையிலிருந்து தண்ணீரை வெளியேற்றி தூங்கினாள். நான் என் அறைக்கு வந்து எப்படி என் மல்லிகாவின் குகையில் உள்ளே நுழைவது என்று யோசித்தேன். நான் தூங்கிய அறையின் ஃபேன் வேலை செய்யவில்லை. மறுநாள் நான் அவளிடம் அறையின் ஃபேன் வேலை செய்யவில்லை என்றேன். அவள் இன்று முதல் என் அறையில் தூங்கிவிடு என்றாள். இதை கேட்டதும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அன்றிரவு நான் விரைவாக அவளிடம் சென்றேன். அவளது படுக்கையின் கீழே படுத்துக் கொள்ள போனேன். அவள், அடே மேலே வா, இங்கே இடம் இருக்குது என்றாள். நான் ஓகே என்று சொல்லி அவளது பக்கமாக திரும்பி தூங்குவது போல் நடித்தேன். 1 மணி நேரம் கழித்து மல்லிகா என்னை கூப்பிட்டாள். நான் பதில் அளிக்கவில்லை. அவள் என்னை அசைத்து நான் தூங்குகிறேனா இல்லையா என்று பார்த்தாள். சிறிது நேரம் கழித்து படுக்கை அசைவதை உணர்ந்தேன். மல்லிகா தொடங்கிவிட்டாள் என்பதை புரிந்து கொண்டேன். ஆனால் நான் எதுவும் பேசவில்லை. அவசரப்பட விரும்பவில்லை. அன்று மல்லிகா மிக மெல்லிய குரலில் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். என் பெயரை சொல்லி தன் கைகளால் ஏதோ செய்து கொண்டிருந்தாள். இதை கேட்டதும் என் மூளை சுற்றியது. பிறகு அவளது குகையில் இருந்து ரசம் வெளியேறியது. அவள் குளியலறைக்கு சென்றாள். அவளது தண்ணீர் சிறிது படுக்கையில் சிந்தியிருப்பதை நான் கவனித்தேன். அது என்னை மயக்கியது. பிறகு தங்கை திரும்பி வந்தாள். எனக்கு தூக்கம் பறந்துவிட்டது. அருகில் ஒரு சூடான பொருள் தயாராக இருக்க தூக்கம் எப்படி வரும்? சிறிது நேரம் கழித்து மல்லிகா தூங்குவதை பார்த்தேன். நான் எழுந்து குளியலறைக்கு சென்றேன். என் வேலையை முடித்து வெளியே வந்த போது மல்லிகா கதவில் நின்று கொண்டிருந்தாள். அவள் சிரித்துக் கொண்டே கேட்டாள், என்ன செய்து கொண்டிருந்தாய் அங்கே? இப்போது எல்லாருக்கும் வீட்டில் சொல்லிவிடுகிறேன். நான் மன்னிக்கவும் மல்லிகா என்றேன். அவள், என்ன அப்படி செய்தாய்? குளியலறை கதவு திறந்தே இருந்ததே. நான் துணிச்சலாக சொன்னேன், நீயும் செய்கிறாய். இதை கேட்டதும் அவளுக்கு அதிர்ச்சி. உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தெரியும். விழாவின் போது நான் பார்த்து விட்டேன் என்றேன். இதை சொல்லி என் போனில் அவளது படங்களையும் வீடியோக்களையும் காட்டினேன். தங்கை கோபப்பட்டாள். நான் மன்னிப்பு கேட்டபோது அவள் சொன்னாள், பரவாயில்லை, நாம் இருவருக்கும் இதுதான் தேவை. நான் வெளியே போக போவதில்லை. இன்று நீ எனது குகையில் சுண்ணாம்பை அடி என்றால் இந்த வயதில் இது தேவைதானே? நீ எப்போதுமே எனக்கு பிடித்தவள் மல்லிகா. உன்னை பார்க்கும்போது என் நிலைமை என்னவாகிறது என்று உனக்கு தெரியாது. அவள் முன்பே சொல்லியிருக்க கூடாதா என்றாள். நீ என்னை அடித்தாலோ கோபித்தாலோ என் மனம் உடைந்து விடுமோ என்று பயந்தேன் என்றாள். உன்னை பக்கத்தில் பார்த்ததால் நான் உன் பெயரை சொல்லித்தானே செய்தேன். சரி, நாம் இருவருக்கும் ஒருவருக்கொருவர் தெரிந்துவிட்டது. இனி நேரத்தை வீணாக்க வேண்டாம். இவ்வாறு சொல்லி தங்கள் என்னை அறைக்குள் வரச் சொன்னாள். நான் அறைக்குள் நுழைந்ததும் தங்கை ஜீன்ஸ் மற்றும் டாப் அணிந்திருப்பதை பார்த்தேன். ஜீன்ஸில் அவள் எவ்வளவு அழகாக இருந்தாள். பின்னர் நான் அவளுடன் வீட்டில் அவள் குகையில் சுண்ணாம்பை அடிக்க தொடங்கினேன். 4-5 மணி நேரம் கழித்து நான் தளர்ந்தேன். ஆனால் மல்லிகாவின் தண்ணீர் இன்னும் வெளியாகவில்லை. அதனால் அவள் என்னை விடவில்லை. திடீரென்று மாமா வீட்டுக்குத்தான் திரும்பி வந்தார். அவர் நாங்கள் இருவரும் சுண்ணாம்பு அடிப்பதை பார்த்துவிட்டார். மாமாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவர் ஒன்னும் பேசாமல் கதவை மூடிவிட்டு வெளியே சென்றார். அவரின் அந்த அமைதி எங்களை இன்னும் பயமாக்கியது. சிறிது நேரம் கழித்து அவர் எங்களை அழைத்தார். கடுமையான குரலில் சொன்னார், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது முக்கியம். குடும்ப உறவுகள் நம்பிக்கை மற்றும் மரியாதையை அடிப்படையாக கொண்டவை. நீங்கள் செய்தது தவறு மட்டுமல்ல, இது நம் உறவுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அவரின் வார்த்தைகள் எங்களை சிந்திக்க வைத்தன. ஒரு கணத்தின் பலவீனம் வாழ்நாள் முழுவதும் வருந்தும் தவறுக்கு நம்மை தள்ளிவிட்டது என்று உணர்ந்தோம். நாங்கள் மன்னிப்பு கேட்டோம். எப்போதும் இது போன்று நம் உறவுகளை பலவீனப்படுத்தும் செயல்களை செய்ய மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்தோம். இத்துடன் இந்த கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். Hi friends, welcome to subscribe my YouTube channel. Thanks for watching. Subscribe to channel bell button. More videos coming.